இந்த ஒரு க்ரீம் உங்களுடைய கலரே மாத்தும்ன்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா அதுதாங்க உண்ம. இந்த ஒரு க்ரீம மட்டும் நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. எவ்ளோ கருப்பா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணா, இந்த ஒரு க்ரீம் வந்து தொடர்ந்து 1 வாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நீங்களே நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ரிசல்ட் குடுக்கும். இத வாங்க எப்படி ரெடி பண்றேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்ரீம ரெடி பண்ணுறதுக்கு நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. வேற எந்த அரிசியும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. அதுதான் நல்ல ரிசல்ட் குடுக்கும். இது கூட வந்து நானு வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா? அத எடுத்திருக்கேன். அம் நீங்க கருப்பு எள்ளுலாம் எடுக்கக்கூடாதுங்க. நல்லா வெள்ள கலர்ல இருக்கக்கூடிய அந்த எள்ளு எடுத்துக்கோங்க. இது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கொலாஜன் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்கின்ன பிரைட்டன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறீங்களோ, அதே மாரி அந்த எள்ளுமே அதே அளவுக்கு எடுத்துட்டு நல்லா காய்ச்சாத பசும்பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்க. பால ஊத்தி நல்லா ஊற வைக்கணும். பால் ஊத்தும்போது கெட்டு போகாதான்னு கேட்காதீங்க. கண்டிப்பா கெட்டு போகாது. ஏன்னா, நம்ம அடுத்தடுத்து பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து அந்த மாரி கெட்டு போகாத மாரி நம்ம ரெடி பண்ண போறோங்க. இப்ப நெக்ஸ்ட் இது கூட ஆட் பண்ண போறது பார்த்தீங்கன்னா, கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. பாப்பி சீட்ஸ். இந்த கசகசாவுமே நம்ம ஸ்கின்ன பிரைட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதையுமே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில ஆட் பண்ணியிருக்கேங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு 2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. அரிசியுமே அந்த இதெல்லாம் நல்லா அந்த ஊறி அந்த பாலோட சேர்ந்து ஊறி வரணும். ஒரு 1லேருந்து 1 1/2 மணி நேரம் தாராளமா ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்க நல்லா வந்து ஒரு 2 மணி நேரமே நல்லா ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அரிசிலாம் எந்த அளவுக்கு ஊறியிருக்குன்னு. கையில நசுக்கி பார்த்தாவே நல்லா நசுங்குற அளவுக்கு ஊறி வரணுங்க. இப்போ இத மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு, தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய இந்த பாலே போதுமானது. நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சுக்கோங்க. எவ்வளோ அரைக்க முடியுமோ அரைச்சுக்கோங்க. அதில இருக்கக்கூடிய அரிசியில இருக்கக்கூடிய அந்த எள்ளு, பாப்பி சீட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஜூஸ் மாரி ஒரு பாலா கிடைக்கும். ஸோ, அதுதான் வந்து மெயினா நம்ம க்ரீம் செய்ய போற பால் தாங்க. இத வந்து அந்த அளவுக்கு பேஸ்ட்டா அரைச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு உங்களால அமுத்தி, அமுத்தி ஃபில்டர் பண்ண முடியுமோ ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இப்போ வரைக்கும் எதுவுமே ஆட் பண்ணவே கிடையாது. பால் மட்டும் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பாலோட மட்டும் தான் அரைச்சு எடுத்திருக்கேங்க. நீங்க தண்ணி ஊத்தி நீங்க அரைச்சீங்க, இல்ல தண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா, க்ரீம் வந்து சீக்கிரமா கெட்டு போயிரும். அதனால தண்ணி ஊத்தாம, நான் சொன்ன மெத்தட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு உங்க ஸ்கின்ன வந்து பிரைட் பண்ணி குடுக்கும். இப்போ பாருங்க நல்லா அமுத்தி, அமுத்தி நீங்க வந்து வடிகட்டினீங்க அப்படின்னா தான், நல்லா உங்களுக்கு க்ரீம் கிடைக்கும். அந்த பால் வந்து திக்கா கிடைக்கும். தண்ணி ஊத்தி நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த க்ரீம் வந்து திக்கா வராது. தண்ணி மாரி ஆயிடும். அதனால தான் சொல்றேன். தண்ணி ஊத்தாம நல்லா பிழிஞ்சு, பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா தான், அந்த பால் வந்து கெட்டியா வரும். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த சக்கையெல்லாம் இருக்கு இல்லையா? இத வந்து தூக்கி போடாதீங்க. நீங்க வந்து ஃபேஸில வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா மைல்டா மசாஜ் பண்ணிங்கன்னா, உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுறது நல்லாவே இருக்கும். இது அதுக்கு யூஸ் பண்ணி நீங்க தூக்கி போட்டுருங்க. இப்போ இந்த பால வந்து இன்னொரு பாத்திரம், ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு மாத்திட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். டைரக்ட்டா நீங்க அடுப்புல வச்சு நீங்க காய்ச்சிட்டீங்க அப்படின்னா, க்ரீம் வந்து கட்டி கட்டியா ஆயிரும். ஒரு மாதிரி திப்பி திப்பியாலாம் வர ஆரம்பிச்சுரும். அதனால ஒரு சில்வர் பாத்திரம் மாத்திட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா வந்து நீங்க ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோல காட்டியிருப்பேன். ஒரு பாத்திரம் தண்ணி வச்சு, அந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா, அந்த பாத்திரத்துக்கு மேல நம்ப இந்த பாத்திரத்த வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தண்ணி மாரி இருக்கக்கூடிய இந்த க்ரீம் வந்து நல்லா வந்து க்ரீமா உங்களுக்கு மாறி வரும். திக்கா மாறி வர அளவுக்கு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இதுலயுமே நீங்க கை விடாம மிக்ஸ் பண்ணணுங்க. இல்லைன்னா க்ரீம் வந்து ஒரு மாரி திப்பி திப்பியா ஆகிரும். இப்ப கடைசில வந்து க்ரீமா ஸ்மூத்தா வரதுக்கு ரொம்ப வந்து லேட் ஆகும். அதனால இப்பயே வந்து கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு லிக்யூடா இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கிளாஸ்ல உங்களுக்கு காட்டும்போது பாருங்க, எந்த அளவுக்கு க்ரீமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத. ஸோ இந்த க்ரீம இந்த மாரி மெத்தட்ல நீங்க செஞ்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. ஏன்னா, அதில எந்த நம்ம ஒரு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்மே ஆட் பண்ணவே கிடையாதுங்க. அதனால சீக்கிரமா கெட்டுரும். ஆனா இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. வெளில வச்சாலுமே எதுவுமே ஆகாது. ஃப்ரிட்ஜில வச்சாலுமே ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த மாரி மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தா மட்டும் தான் அதோட எல்லாமே உங்களுக்கு புரியும்.
ஸோ இந்த க்ரீம் வந்து ஓரமா இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா ஹீட் பண்ணோம் இல்லையா? அந்த தண்ணி வந்து சூடா தான் இருக்கும். அந்த தண்ணியிலேயே வந்து நான் வந்து ஆலிவ் விதை ஆட் பண்ணியிருக்கேங்க. ஃப்ளாக்ஸ் சீடு. இந்த ஃப்ளாக்ஸ் சீடோட லிங்க் வந்து நான் மேலே குடுக்குறேன். நீங்க தேவைப்படுறவைங்க கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவைங்க, இந்த ஆலிவ் விதைய வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அதே சுடுதண்ணில ஆட் பண்ணி முன்னாடியே அடுப்ப ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி தண்ணீல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நல்லா ஜெல் மாரி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சா தான் அதில இருக்கக்கூடிய ஜெல்லெல்லாம் வந்து இறங்கி வரும். நம்மளுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் எந்த மாரி இருக்குமோ, ஒரு மாரி வளவளப்பா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஃப்ளாக்ஸ் சீடுமே ஜெல் மாரி மாறி வருங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய பேர் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து கிடைக்கல, இல்ல வந்து அத வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காது, அலர்ஜி இருக்கிறவைங்க கண்டிப்பா இந்த ஃப்ளாக்ஸ் சீட யூஸ் பண்ணி பாருங்க. இது எல்லாரோட ஸ்கின்னுக்குமே ஒத்துக்கும். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே ஆகாதுங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஹேருக்கும் சரி, ஸ்கின்னுக்குமே அவ்வளோ சூப்பரா ஒரு பெனிஃபிட் குடுக்கும். நம்மளோட ஸ்கின்ன வந்து நல்லா டைட் பண்ணி, ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கூலிங்னெஸ்ஸ வந்து அப்படியே மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ ரெடியானதுக்கு அப்புறமா அந்த சூட்டோடையே வடிகட்டிக்கணுங்க. ஆற வச்சுட்டீங்க அப்படின்னா, அது வந்து வடிகட்ட முடியாது. ஒரு ஜெல்லா ஃபார்ம் ஆயிரும். அதனால சூடா இருக்கும்போதே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து ஆறட்டும். இந்த ஜெல் வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா திக்கான ஒரு ஜெல்லா மாறி வரும். உங்களுக்கு வீடியோல எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. நல்லா வந்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு திக்கா வரும். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வளவளப்பா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வருங்க. இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறட்டுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சக்கூடிய க்ரீமை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா, அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சக்கூடிய அந்த ஃப்ளாக்ஸ் சீடு ஜெல் இருக்கு இல்லையா? அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்க ஊத்தும்போதே உங்களுக்கு தெரியும் ஜெல் மாரி எப்படி வருதுன்னு. இப்போ இந்த ஜெல்ல கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஜெல்ல எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னுக்குமே சரி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம க்ரீம் வந்து கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு க்ரீம் மாரி கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த க்ரீம் கூட நான் கொஞ்சமா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்க ஆண்கள் யூஸ் பண்ற மாரி இருந்தா, அந்த மஞ்சள மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு, இதோட நீங்க நிறுத்திக்கோங்க. இப்ப இதே மாரி அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல லேட் அ ஜெ பெ பெண்கள் யூஸ் பண்ற மாரி இருந்தா, கண்டிப்பா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம ரிசல்ட் குடுக்கும். நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த குட்டி, குட்டி ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம ஸ்கின்ன இன்னுமே எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் பிரைட்டன் பண்ணி குடுக்கறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு க்ளோ குடுக்கறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இத ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே அது கெட்டு போகாதுங்க. இல்லை வெளியில் வச்சு யூஸ் பண்ணுற மாரி இருந்தால் ஒரு 2லேருந்து ஒரு 3 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாம இருக்கும். ஏன்னா அதில் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறனால ஒரு 2 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே கெட்டு போகிற மாரி ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறேங்க. நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு ஒரு 1 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமே ஆகாது. கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபேஸில அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா தூங்கிருங்க. காலையில எந்திரிச்சு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது, உங்க ஸ்கின் அவ்ளோ ஷைனிங்கா, ஸ்மூத்தா இருக்கிறத நீங்க தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.